ஆ, செல்வங்களே செல்வங்களே எங்கே பார்த்துன்னுக்கிறீங்க? என்ன பாருங்க, தாத்தா வந்துட்டுக்கிறேன். மறுபடியும் தங்க வயலில் எல்லாம் விசேஷம் இருந்துச்சு. அங்கே எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள், தங்க சுரங்கத்தில் எப்படி இருந்தார்கள், பணிபுரிந்தார்கள், செய்திகளை தெரிவித்து கொண்டார்கள் என்ற பல விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். எனது உறவுகளே, உள்ள தொழிலாளர் தங்க சுரங்கத்துக்குள்ளே கெனி அந்த சுரங்கத்துக்கு பேர் என்ன? கெனி. அந்த கெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு பேர் என்ன? கெனி வேலைக்காரர். அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உள்ளே போயிட்டு வேலை செய்யணும் இருப்பாங்க. வேலை செய்யணும் இருக்கும்போது அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க வெளியே வரணும்னாக்கா அந்த லிஃப்ட்டு கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேஜினுடைய அந்த லிஃப்ட்டு கேஜினுடைய ஆழம் எவ்வளோ தெரியுமா? அந்த கேஜ் போகக்கூடிய ஆழம் எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ தர? 10 அடி? நானோ 15, 100 அடி? ஒரே அங்கே போயிட்டீங்க. 100 அடி கூட இல்லை. 150? நோ. ஒருத்தன் 1000 அடி. 1000 அடி மொதல் 1000 அடி இருக்க மாட்டாக்கா. ஆயிரத்தஞ்சு அடி ஒருத்த கரெக்டாக சொல்லிட்டான். 10,000 அடி. வெற்றி, சரியான பதில் சொல்லிவிட்டு அவனுக்கு சொன்னேன். குஷி ஆகிட்டான். தங்க வயல் கேஜிஎஃப்பில் பிறந்தேன், சாம்பியன்ஷிப்பில் பிறந்தேன், இத்தனை அடியோ ஆழத்தில் தங்கத்தை கொண்டு வர சொல்லலை. இவ்வளோ ஒன்று கேட்குறேன் தாத்தா, நீங்கள் வாயளவில் தான் சொல்லுக்கிறீங்க. 10,000 அடி நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? எங்ககிட்ட கதால் நினைக்கிறீங்களே. இந்த 10,000 அடியை அனுபவிச்சுக்கிறீங்களா, பார்த்துக்கிறீங்களானாக்கா? என் செல்வங்களே, பார்த்திருக்கிறேன். இல்லை எட்டி பார்த்தீங்களா? இல்லை, அந்த கேஜில் லிஃப்டில் ஏறி 100 அடி நீங்கள் சொன்ன அளவெல்லாம் போயிட்டு அந்த 10,000 அடின்னு சொன்னால் ஒரு அது சிறந்த மனிதன். அந்த 10,000 அடிக்குள்ளே போயிட்டு என் காலை எடுத்து வைத்தேன். அவன் பல 1000 அடிகள் மைல்களுக்கு மேலே போயிட்டு அவன் காலை எடுத்து நிலாவின் மேலே வைத்தான். நான் அதே அளவுக்கு அப்பேற்பட்ட ஆழத்தில் போட்டு என்னுடைய காலையும் வைத்தேன், என் கைகளையும் வைத்தேன், அங்கே இருந்த தங்கங்களையும் பறித்தேன், அனுபவித்தேன். என்னடா அங்கே பார்த்து தங்கம் இப்படிக்குது, அது சீரியல் செட்டா கலராக்குது பார்த்தாக்கா எல்லாம் தங்க கட்டிகள், பாறைகளை குடைந்து கொண்டே போய் அதுக்கு தங்கத்தெல்லாம் கொண்டாந்தாங்க. அது ஒரு லேயராக இருக்குது இல்லையா? அந்த ஒரு லேயரில் பல விதமான பல வண்ணங்களை கொண்ட தங்கங்களை என் கண்ணால் பார்த்தேன். ஏன் அவனுக்குள்ள பண்ணிடலாம் தாத்தா, இப்போ என்ன விட்டீங்களே? கலராக தங்கத்தை பார்த்தேன்னு நமக்கு தெரிஞ்சது மஞ்சள் கலர் தானே தாத்தா. என் செல்வங்களே, அந்த மஞ்சள் கலர் கூட கரெக்டு நீங்கள் சொல்கிறது. நம்ம பார்த்தது உண்மையான தங்கத்தின் நிறம் பச்சை.
தங்கச்சிலாம் பச்சையா எல்லாம் சொல்லாங்களே தாத்தா, பொய் சொன்னாலே அந்த பச்சை பொய் சொல்லக்கூடாதுன்றாங்களே, அந்த மாதிரி பச்சை பொய் சொல்கிறீங்களே தாத்தா. என் செல்வங்களே, உண்மையிலேயே அந்த தங்கத்தின் நிறம் பச்சை. பெரும்பான்மையான தங்கங்கள் இருந்ததல்வா, எல்லாம் பச்சை கலர். மஞ்சள் கலரும் இருந்தது, சிகப்பு கலர் தங்கமும் இருந்துச்சு, கருப்பு கலர் தங்கமும் இருந்தது, நீல கலர் தங்கமும் இருந்தது, வெள்ளை கலர் தங்கமும் இருந்தது. இத்தனை விதமான தங்கங்களை என் கண்ணால் பார்த்தேன். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எங்கன்னா வெளியில் வந்து எங்கன்னா கடையில் கூட நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. அந்த தங்கம் இத்தனை நிறங்களில் அங்கே இருக்கிறது. பார்த்தீங்களா? 10,000 அடிக்கு இந்த இது அனுபவம். ஓகே. அப்புறம் அந்த கேஜில் அவ்வளோ 10,000 அடிக்கு கீழே போட்டு நிலாவில் கால் வச்ச மாதிரி நானும் பூமியில் கால் வச்சுப்பேன். பார்த்தேன், அங்கே இருந்துட்டு எட்டி பார்த்தேன். என்னடா இன்னும் கொஞ்சம் காலை நீட்டமாக விட்டால் பூமிக்கு அலாண்ட வந்துடுற மாதிரி தட்டு அப்படின்னு நான் நினச்சேன். ஓகே. அவங்கெல்லாம் வேலை செய்துட்டு மேலே வரும்போது அந்த காலத்தில் டெலிஃபோன் வசதி இல்லை, கரண்ட்டே இல்லை. அவங்க போய்ட்டு இங்கே செலவாச்சு நம்ம ஒரு இடத்துல போய்ட்டு கரண்ட்டை கண்டுபிடிச்சானுங்க. கரண்ட்டை உற்பத்தி ஜெனரேட் பண்ணாங்க. ஜெனரேட் பண்ணி கூட அவங்களால ஒரு ஒரு நல்ல கரண்ட்டை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த வெள்ளைக்காரனுங்க பண்ணாலையும் நல்ல விதமான கரண்ட்டை, தூய்மையான கலரில் அருமையான கரண்ட்டை கண்டுபிடிக்க அவங்களால முடியல. நமக்கு இங்கே இருக்கிற கரண்ட்டினுடைய அளவு என்னன்னாக்கா, சைக்கிளுடைய இது எறும்பு 50 சைக்கிள் கரண்ட்டு இருப்பதாக எல்லாருக்கும் தெரியும். அவன் கண்டுபிடிச்ச கரண்ட்டு 25 வாட்ஸ் கரண்ட்டு. அது நான் 25 வாட்ஸு 50 வாட்ஸ்னாக்கா அந்த சைக்கிளுடைய அளவு அப்படி இப்படி இப்படி எப்படி இருக்கும். ஆஃப் சைக்கிள், அல்லது ஆஃப் சைக்கிள், ரெண்டு தான் ஒரு சைக்கிள், ஃபுல் சைக்கிள். இவன் கண்டுபிடிச்ச கரண்ட் வந்து போயிட்டு வந்து அப்படி கீழே வந்து அது நிதானமாக போவோம். ஒரு செகண்டுக்கு 25 சைக்கிள்னு சொல்லுவாங்க. 25 டைம்ஸ் தான் அது போவோம் வரும். அந்த மாதிரி கரண்ட்டு கண்டுபிடிச்சாங்க. கரண்ட்டு இருந்துச்சு, அவங்களுக்கு கிடச்சது அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த டெலிஃபோன் வசதியெல்லாம் இல்லை. அப்போ கீழேருந்து மேலே அந்த கேஜை மேலே போகிறாங்கன்னு வச்சுக்கோ. மேலே போகிறவங்களுக்கு, மேலே இருக்கிறவனுக்கு அந்த கேஜை மேலே இருக்கிற மெஷினில் தான் ரோல் பண்ணி அது இழுக்குவான். இப்போ எல்லாம் ஏறி அந்த கேஜில் உட்காந்துக்கின்னு இப்போது மேலே இருக்கிறவனுக்கு சொல்லும், நான் எல்லாம் ஒர்க்கர்ஸ்ங்கெல்லாம் அந்த கேஜ் லிஃப்ட்டில் எல்லாம் ஏறிட்டாங்கோ. அங்கே அந்த கேஜில் லெஃப்ட்டு பட்டன் கிட்டலாம் இல்லை, இங்கே இருக்கிற லெஃப்ட்டில் இருக்கிற மாதிரி இல்லை. சிக்னல் ஃபோன் இல்லை. எப்படி சிக்னல் கொடுப்பாங்கன்னாக்கா, மேலேருந்து அந்த தண்ணி வர்றதுக்கு, காற்று வர்றதுக்கு பைப் போட்டுப்பாங்க 4 கீழே வரலையும். அப்போ கீழே இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவோம், அந்த கேஜ் கட்டுற பைப் கட்ட நாங்கள் கேஜிலேருந்து மேலே வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பைப் மேலே ஒரு கல் எடுத்து டிங் டிங் இன்னும் ஒரு 2 முறை அடிப்பான். எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க, எல்லாம் உள்ளே போகணும், கேட்டெல்லாம் மூடிக்கின்னு டோரில் ரெடியாக இருந்துச்சுன்னா அந்த 2 சத்தம் போடுவாங்க. 2 சத்தம் போட்டோன்னா மேலே இருக்கிற கேஜ் ஆப்ரேட்டர் அவன் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க, இப்போ நம்ம சுவிட்சு போட்டு ஆன் பண்ணாக்கா அது கேஜ் லிஃப்ட் சுத்தம், வீல் கம்பி வடக்கயிறு, அந்த வடக்கயிறு ரோல் பண்ணி அப்படியே மேலே வரும். அப்புறம் மேலே வந்து உடனே அங்கே இன்னொரு லெவல் வந்து வச்சுங்க. அங்கே வந்தோடனே அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை ஏற்றின வரணும் அதில். அப்போ என்ன பண்ணுவான், அந்த இடத்துல டிங்குன்னு ஒரே ஒரு அடி அடிப்பான். அவன் மேலே இருக்கிற உடனே ஸ்டாப் பண்ணுவான். இதை ஸ்டாப் பண்ண சொல்கிறான்ட்டு ஒரு பெல் அடிச்ச உடனே அவன் ஸ்டாப் பண்ணுவான். அப்போ இவன் வந்து உள்ள அந்த டோரை திறந்துட்டு அங்கே வேலை செஞ்சுக்கிற ஒரு 10 பேரை வேலை ஏற்றிக்கின்னு
திருப்போம் டிங் டிங் அப்படின்னுவான். அப்போது எல்லாம் ரெடியாக கழிச்சு அவன் மேலே கூப்பிடுவான். அப்போ அவங்க பயன்படுத்தின டெலிஃபோன் பதிலாக பயன்படுத்தின சிஸ்டம் என்ன, அது பைப் மேலே டிங் டிங் டிங். அப்புறம் வேறு ஏதாவது சொல்லனாக்கா டிங் டிங் டிங். இல்லை வேறு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கால் வச்சுக்கோ, அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எண்ணிக்கையில் கொண்ட சத்தத்தை போடுவான். இப்படி தான் அந்த பைப்பை டிங் 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 அப்படின்னு தருவான். அது மேலே இருக்கிறவனுக்கு அங்கே எத்தனை முறை பெல் அடித்தோம், எங்கே பண்ணோம், என்ன பண்ணோன்னு சொல்லி அங்கே சாட் இருக்கும். இந்த சத்தத்தை காதில் கேட்டுக்கின்னு அந்த நம்பரை பார்த்துக்கின்னு அது போகிற கேஜை ஆன் பண்ணுறது, அரியா பண்ணுறது, அது வேறு அபேஸ் அரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த சிக்னல் சிஸ்டத்தை அப்படி பயன்படுத்தியிருந்தாங்க. எப்படி கீழேருந்து அந்த பைப் மேலே அடித்தாக்கா அவனுக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னு அவன் தெரிஞ்சுன்னு அவன் பண்ணுவான். அதே மாதிரி தான் மேலேருந்து கூட கீழே இருக்கிறவனுக்கு அவன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறனாக்கா இதே மாதிரி தான் பெல் அடித்து விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் இல்லாத சுத்தமாக வேலை நடந்துன்னு இருக்கும். அந்த பெல் அடிக்கிறவனுக்கு பேர் என்ன, பேங்க்ஸ் மேன் என்ன சொல்லுவாங்க, அது என்னதுன்னு தெரில. பேங்க்ஸ் மேனோ பெல் மேனோ என்ன சொல்லுவாங்க. இப்படி அவங்க இந்த வழிமுறைகளை கையாண்டு கொண்டு வந்தார்கள். நம்ம கூட அதெல்லாம் வச்சுக்கிட்டு வேறு மாதிரி கையாளலாமா? ஓகே, வணக்கம்.